வெல்கம் டு சினிமா வித் ராஜு. இன்றைக்கி நாம் எந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோன்னா, யூத், அதாவது கென் கருணாஸ் இயக்கி அவரே நடித்திருக்கிற இந்த படத்தை எப்படி இருக்குன்னு நம்ம இதோட பாசிட்டிவ் என்ன மைனஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த கென் கருணாஸ் மற்றும் அவங்களோட கேங்கு தான் சேர்ந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அவரே நடிச்சிருக்காரு. இதோட படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் புதுமையான கதைலாம் கிடையாது. இவர் படிப்பில் கொஞ்சம் படிப்பு வராது. ஸோ அந்த நேரத்தில் இவர் 10th ஜஸ்ட் பாஸ் ஆகிறாரு. இதுக்காக அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவரை +1 சேர்த்து விட்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எல்லா பெண்களையும் ப்ரப்போஸ் பண்ணுறாரு, பின்னாடி சுற்றுறாரு. அந்தமாரி இருக்க சொல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஹீரோயின் இருக்காங்க. 2 பொண்ணுங்களை இவர் லவ் பண்ணுறாரு, ஒரு பொண்ணு இவரை லவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 காதலை எந்த காதல் ஜெயிக்குது, அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்றத ஒரு கலகலப்பாக சொல்லியிருக்கிற படம் தான் இந்த யூத் திரைப்படம். இதோட பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா, கென் கருணாஸ் இது ஏற்கனவே ஒரு 2 படம் நடிச்சிருந்தாலும் இந்த படம் ஒரு கதையின் நாயகனாக நடிச்சிருக்காரு. படம் அந்த அளவுக்கு நடிப்பும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அவங்க அம்மா வர தேவதர்ஷினி, அப்புறம் அப்பாவை நடிக்கிற சுராஜ், இவங்களோட நடிப்பும் டீசெண்டாக இருக்குது. ஹீரோயின்ஸில் பார்த்திங்கன்னா 2 பேரோட ஹீரோயின்ஸ் நல்லா இருக்காங்க. ஒருத்தர் எங்கே போனாங்கன்னே தெரியல, காணாமல் போயிடுறாங்க. மற்றபடி இந்த படம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய புதுமையான கதைலாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நிறைய படங்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கப்பட்டு அதே காட்சிகள், அதே திரைக்கதை அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ள படம் தான் இது. முதல் பாதியில் பள்ளிக்கூட அரட்டைகள், அப்புறம் காமெடி, கலாட்டா, காதல், பெண்கள் அப்படி சொல்லிட்டு இந்த கதை நகருது. இடைவெளிக்கு அப்புறம் கொஞ்சம் எமோஷ்னல் கலந்து படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இந்த படம் நம்மளை மாதிரி ஒரு பெரியவங்களுக்கு இந்த படம்லாம் கனெக்ட் ஆகுமா என்னன்னு தெரியாது. ஏன்னா இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, அதாவது ஜென்சி கிட்டுன்னு சொல்கிற இந்த ஜென்ரேஷனை ஆடியன்ஸை வச்சு இந்த படம் கென் கருணாஸ் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இந்த படம் கண்டிப்பாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகும், கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏன்னா அவங்கள பார்த்த மாதிரியே இருக்கும் பள்ளிக்கூடத்தில். அதனால் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். பட் நம்மளுக்கெல்லாம் இது படம் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவு, விஷுவலைசேஷனாக பார்க்க சொல்ல அழகாக இருக்குது. சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு 2.25 மணி நேரம் படமாக இருந்தாலும் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது படம். கொஞ்சம் பொறுமையாக சோதிக்குது. ஜிவி பிரகாஷோட இசை தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய பாடல்கள் ரசித்ததுனால அந்த பாட்டு, மெயினாக அந்த முட்டை கலக்கி பாடல், ஸோ அதெல்லாம் ரசிக்கிறபடியே இருக்குது. பின்னணி இசையும் அழகாக கொடுத்துருக்காரு, எமோஷனலாக கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் பெற்றோர்கள் தான், வாழ்க்கை தான் முக்கியம், காதல் பண்ணாலும் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இப்படி தான் எப்பவும் யூகிச்சா மாதிரி ஒரு கிளைமேக்ஸான தான் இந்த கதை முடியுது. மற்றபடி எந்த ஒரு புதுமையான விஷயமும் இந்த கதையில் இல்லை. ஆனால் இந்திய ஜென்ரேஷன் ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும். அதனால் இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய்ட்டு பார்க்கலாம். ஸோ ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ வேறு என்ன, வேறு ஒரு விமர்சனம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். See you. Tata.